ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம பருப்புருண்டை குழம்பு தயார் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பருப்புருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் நம்ம கருப்பு உளுந்து போட்டுக்கணும். போட்டால் நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து. இது நல்லா வறுத்து ஊற வச்சிடணும். அப்புறம் ஊற வச்சதை நம்ம அரைக்கணும். முதல்ல இது நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு ஊற வச்சிடணும். கருப்பு உளுந்துக்கு கொஞ்சம் பலம் கொடுக்கும். நல்லா ஸ்ட்ரென்த்து. எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு அவ்வளோதான். அதே மாதிரி கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் இது நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி வச்சிருக்கோம். புளி தண்ணி விட்டுறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு வெடிக்கிற சட்டம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி புளி தண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சி விட்றோம். கொதிச்ச உடனே அந்த பருப்பெல்லாம் நம்ம ஊற போட்ட பருப்பு அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதையும் ஒரு வதக்கி தான் உருண்டை உருண்டையாக போடுவோம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றா என்ன பண்ணலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறது பார்க்கலாம். புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கணும் புளி தண்ணி. அந்த புளி வாசம் போகணும். பக்கத்தில் இதை மாதிரி வச்சு எலுமிச்சையை போட்டு இது மாதிரி சின்ன எலுமிச்சையை போட்டு எண்ணெயை விட்டு இந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் போட்டு ஒரு வதை பறிக்கணும். அரைச்ச விழுது இதை போட்டு வதக்கணும். இது எதுக்கு வதக்குறோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த ஈரப்பதம்லாம் போய் நம்ம உருண்டை உதிராமல் இருப்போம். குழம்புல போடுற அந்த உருண்டை உதிராமல் அப்படியே நிற்கும். அதுக்கு தான் இந்த அரைச்ச அது கூட தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிருப்போம். அதை எடுத்து இதில் போட்டோம். போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அதோட தண்ணி எல்லாம் இஞ்சிரும். அப்புறம் உருண்டை போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கூட அதை கூட போடணும். ஸோ இது அந்த பருப்பெல்லாம் வறுத்து ஊற வச்சு அரைச்ச அந்த விழுது. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதில் உள்ள அந்த ஈரப்பதம் போகணும். இதில் உப்பு காரம் ஆல்ரெடி. இதுவும் அதே மாதிரி அந்த புளி தண்ணி உப்பு காரம் இதெல்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு.
இஞ்சி பவுடர் நம்ம தூவினோம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இஞ்சி பவுடர் தூவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிக்கணும். பால்லாக இப்படி உருட்டி வச்சுக்கணும். சுடு அப்படி சுட்டதுன்னா லைட்டாக கையை தண்ணியில் சொல்லி சென்றாய். துளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. நில உள்ள வரையில் நெஞ்சிகள் வீசு. துளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய் விடுவா. இதோட துளி ஒட்டாமல் வந்துடுது பாருங்க. பருப்பு வதக்கணும். இது கூட இதில் என்னெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 1 டம்ளர் கடலைப்பருப்புனா அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தோரம்பருப்பு அது கொஞ்சம் வேணால் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஆரோக்கியங்கிறதுக்காக கருப்பு உளுந்து, கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 2 மிளகாத்தூள் அல்லது மிளகா போட்டுக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சி இதை மாதிரி எண்ணெயை விட்டு வறுத்து உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கணும். இந்த உருண்டையை இதில் போடணும். குழம்புல மெல்ல ஒன்றா எடுத்து போடணும். ஒரு 15 உருண்டை நமக்கு கம்பல்சரி 15க்கு மேலேயே வரும். 1 டம்ளர் கடலை பருப்பு, 1/2 டம்ளர் 15 உருண்டைக்கு மேலே வரும். கிளியே கிளியே மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்நுள்ளான் போகும் அழகின் அழகே. கிளியே கிளியே மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்நுள்ளான் போகும். ஆல்ரெடி நம்ம வறுத்து ஊற போட்டது. ஸோ இது கொதிக்க இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். அந்த உருண்டைக்குள்ள டேஸ்ட். ஒரு கிண்ணாரம் முள்ளும் குளிரின் குளிரே. கிளியே கிளியே மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்நுள்ளான் போகும் அழகே. உயரங்களிலோடு பல நாடுகள் தேடி ஒரு கிண்ணாரம் முள்ளும் குளிரின் குளிரே. பாலாழி பால் கோரி 2 நிமிஷம் கழிச்சு மெல்லமாக கிளறணும். நம்ம இது நல்லா கொதிக்கும். பருப்பு உருண்டை குழம்பு இதை மெல்லமாக நம்ம எடுக்கணும். உருண்டை வந்து கலைஞ்சி நம்ம மெல்லமாக எடுக்கணும். கொஞ்சம் ஃபோர்ஸ் கூடாது. மெல்லமாக லைட்டாக திருப்பி விடணும். களமொழியே மாறிவில் ஊஞ்சலில் ஆடி நீ வாவா. கிளியே மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்நுள்ளான் போகும் அழகின் அழகே. உயரங்களிலோடு பல நாடுகள் தேடி ஒரு கிண்ணாரம் முள்ளும் குளிரின் குளிரே. கிளியே கிளியே ஷியாமலே மீனாட்சி
श्यामले मीनाक्षी सुन्दरेश्वर இறக்கும்போது சொட்டு நல்லெண்ணெய் साक्षी விட்டுக்கலாம். அது श्यामले கொஞ்சம் வாசனையாக இருக்கும். मीनाक्षी सुन्दरेश्वर साक्षी शङ्करि गुरुगुह समुद्भवे शिवेव शङ्करि गुरुगुह समुद्भवे शिवेव श्यामले मीनाक्षी सुन्दरेश्वर साक्षी शङ्करि गुरुगुह समुद्भवे शिवेव पामरमोचनि पङ्कजलोचनि पद्मसनवानि हरिलक्ष्मी विनुते शाम्भवि श्यामले मीनाक्षी सुन्दरेश्वर साक्षी शङ्करि गुरुगुह समुद्भवे शिवेव पामरमोचनि पङ्कजलोचनि पामरमोचनि पङ्कजलोचनि पद्मसनवानि हरिलक्ष्मी विनुते शाम्भवि श्याम